சேலத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்னைக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அன்புமணியை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாங்க ராமதாஸின் மகளான ஸ்ரீகாந்தி மற்றும் ஜி.கே. மணி ஆகியோர். அது மட்டும் இல்லாம அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்கிறீங்க? பாமகவில் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மோதல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக முடிவுக்கு வராது. இது மிகப்பெரிய அளவு அவர்களுக்கிடையில் ஒரு யுத்தமாக ஒவ்வொரு நாளும் அது மேலும் வலுப்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. 26 சட்டமன்ற தேர்தலில் அதற்கான சமரசம் என்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் இவர்களுக்கிடையான கருத்து மோதல்களும் உச்சக்கட்ட குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கின்றன. குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சமாதான முயற்சியாக அவர் டாக்டர் ராமதாஸை சந்தித்த போது அப்பொழுதே நாம் சொன்னோம், இந்த முயற்சி எடுபடாது என்று நாம் கூறினோம். அந்த வகையில் இன்றும் இவர்களுக்கு இடையில் உள்ள மோதல் என்பது 2026 தேர்தல் களத்தை இருவரும் சந்தித்து விட்டு அதன் முடிவுக்கு பிறகுதான் இது என்ன திசையில் பயணிக்கும் என்று கூற முடியும். கண்டிப்பாக 2026 தேர்தல் களத்தில் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமகவும் நாங்கள் அங்கீகாரம் பெற்றுள்ளோம், மாம்பழம் சிங்கம் இன்னும் எங்களுக்குத்தான், நாங்கள் தான் உண்மையான பாமக என்று தேர்தல் ஆணையம் கூறிவிட்டது என்று கூறும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமகவும் கண்டிப்பாக களத்தில் இருப்பார்கள் என்றே தெரிகிறது. குறிப்பாக இந்த மோதல் அரசாங்கம் என்பவரை தர்மபுரி மக்களவை தொகுதியில் நிறுத்திவிட்டு அதற்கு பிறகு சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியில் வேட்பாளராக ஆனதிலிருந்து இது மேலும் உள்ளுக்குள் நீர் பூத்த நெருப்பாக இருந்தது, கொழுந்து விட்டு எரிய தொடங்கிவிட்டது. மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டு இப்பொழுது அது எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதில் யார் பெரியவர்கள் என்பது இவர்கள் இரண்டு பேரும் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எடுக்கக்கூடிய வீகத்தை மையமாக வைத்தே அமையும். டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் என்ற அடிப்படையில் ஆல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் என்ற ஒரு வீகத்தை வகுக்கிறார். அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் எக்ஸசிவ் டிஎம்கே எதிர்ப்பின் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியை பெரிதும் நம்பி இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. இதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸிற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அதிர்ச்சி கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கு காரணம் பாமக மீது அவரான பயம்தான். 10.5 தொடர்பாக என்ன முடிவெடுத்தாலும் அது பாமகவிற்கு சாதகமாகிவிடும் என்ற அடிப்படையில் அவர் பாமகவை கண்டு அஞ்சியே 2வது இடம் பாமக வந்து விடுவார்கள் என்றே அந்த தேர்தலை புறக்கணித்தார். ஆனால் அவர்கள் பிளவுபட்டு இருப்பது எடப்பாடி பழனிசாமி 2 பேரில் யார் தனக்கு வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு டிசைடிங் அதாரிட்டியாக இருக்கிறார். இந்த இடத்தில் ராமதாஸ் நுணுக்கமான அரசியலை முன்னெடுத்து வருகிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10.5 முன்னிறுத்தி பசுமான் முத்துராமலிங்க தேவரையா முக்குலத்தோரின் பெரிய ஐக்கானாக இருப்பது போல் மாவீரன் ஜே குரு பன்னீரின் ஒரு ஐக்கானாக அவரை முன்னிறுத்தி தனித்து களம் காணுவதுதான் அவருக்கான ஒரு அரசியல் அரங்கத்தில் ஒரு வெற்றியை உறுதி செய்யும். 2 பேருமே எடப்பாடி பழனிசாமியை எதிர்பார்த்து இருப்பது யார் பெரியவர் என்ற முடிவை எடுக்கும் அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிலவரம் உருவாகிவிடும். இதில் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டியவர் அன்புமணி ராமதாஸ் தான். இவர்கள் எப்படி 26 களத்தை அணுகிறார்கள் என்பதை பார்த்துதான் இவர்களில் யார் பலசாலி என்பது முடிவுக்கு வரும். அதே வேளையில் அதிக நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அன்புமணியிடம் தான் இருக்கிறார்கள் என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது. இன்னைக்கு நடந்த கூட்டத்துல மிக முக்கியமாக சொல்லப்பட்டது என்னன்னா, ஏற்கனவே ராமதாஸ் முடிவு செஞ்சுட்டாரு, யாரோட கூட்டணி அப்படிங்கறத முடிவு செஞ்சுட்டாரு, வியூகம்லாம் வகுத்துட்டாரு அப்படின்னு அவங்களுடைய மகள் ஸ்ரீமதி சொல்றாங்க. அதுவும் குறைஞ்சது 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நம்பிக்கையா சொல்லும் பொழுது எந்த கூட்டணி போறாங்க அப்படிங்கறது மாதிரி ராமதாஸ் முடிவு செஞ்சிருக்காரு? யாரோட கூட்டணி போறாங்க ராமதாஸ் முடிவு செஞ்சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சமர்த்தர். சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர்களை எல்லாம் விழுங்கிதான் இந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அவர் எப்படி கணக்கெடுப்ப வாய்ப்பு இருக்குது என்றால், அன்புமணி பலம் பெற்றால் நிரந்தரமாக தனக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள் ஒரு எதிர்ப்பு உருவாகிவிடும். அதே வேளையில் டாக்டர் ராமதாஸ் பலம் பெற்றால் அவருடைய வயது காரணமாகவும் அரசியல் அனுபவம் இல்லாத அவர் மகள் தலைவராக இருப்பதன் காரணமாகவும் பாமக நிலைக்காது நீடிக்காது என்ற வகையில் பலகீனமான பாமகவிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடங்களை கொடுத்து எதிர்காலத்தில் தனக்கு ஒரு சேலஞ்சாக சேலம், தர்மபுரி, வடார்காடு, தென்னார்காடு பகுதிகளில் ஒரு சக்தியாக நீடித்து நிலைப்பதற்கு வாய்ப்புள்ள அன்புமணியை பலகீனப்படுத்தி
பலகீனமான ராமதாஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த இடத்தில் தான் அன்புமணி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் எடப்பாடி பழனிசாமி பிளஸ் ராமதாஸின் அரசியல் வியூகத்தில் அவர் மாட்டிக்கொண்டு விழிக்க நேரிடும் என்ற கருத்தை நான் தொடர்ந்து முன்வைத்திருக்கிறேன். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களை டீல் பண்ணும் விதத்தில் அன்புமணி மிகவும் கவனமாக இல்லாமல் எக்ஸசிவ் டிஎம்கே எதிர்ப்பை மட்டுமே செய்து கொண்டு எடப்பாடி நம்மளுக்கு உறுதியாக இருப்பார் என்று அவரை நம்பி போனால் அன்புமணிக்கு ஏமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் அன்புமணியை பொறுத்தவரையில் டாக்டர் ராமதாஸை விடவும் அன்புமணியை விடவும் வன்னியர் சமூகத்திற்கு 10.5 என்ற தனி ஒதுக்கீடு பெரிது. அது வன்னியர்களின் பெருமையாக அவர்கள் கருதுகிறார்கள். அதுபோல் பசுமன் தேவரையா போல் குரு அவர்களையும் ஒரு ஐக்கானாக முன்னிறுத்தி தனித்து என்னால் போட்டியிட முடியும் என்ற ஒரு முடிவை எடுப்பதுதான் ராமதாஸ் அன்புமணி போட்டியில் அன்புமணிக்கு ஒரு சாதகமான விடயமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.